இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நாளில் மார்க்கு நற்செய்தியினுடைய 3ஆம் அதிகாரத்தில் அன்னை மரியாவை குறித்து ஆழமாக சிந்திக்கவும், அவருடைய உறவு வாழ்வு என்பது நம் அத்துணை பேருடைய உறவு வாழ்வினுடைய அடித்தளமாய் அமைகிறது என்பதையும், யார் உண்மையான உறவினர் என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்கவும் அழைப்பு கொடுக்கிறது. நாம் சிந்திக்கிறோம், இயேசுவின் உண்மையான உறவினர் யார் என்ற தலைப்புல எல்லா மக்களும் குழுமி இருக்கிற பொழுது அன்னை மரியாவும் அவருடைய முழுமையான தேடலும் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. உம்மை காண உம்முடைய அன்னையும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே இறைவார்த்தையை கேட்க வந்திருக்கின்ற அத்துணை பேரையும் திரும்பி பார்த்து, யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இவர்களே என்று சொல்லும் அளவிற்கு இயேசுவினுடைய பார்வை அங்கு இருக்கிற மக்களுடைய பார்வையை நோக்கி செல்லுகிறது. ஆனால் இங்கு அன்னை மரியாவை தாழ்த்தி பேசுகிற ஒன்றாக அல்லது அன்னை மரியாவை ஒதுக்கி வைக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவை சற்று ஆழமாக அனைவரும் புரிந்து கொள்ள அழைப்பு விடுகின்றார். நீங்கள் எல்லாரும் சிந்திப்பது போல உண்மையான உறவினர் யார் என்றால், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்று சொன்னால், இந்த இறை வார்த்தையை முதல் முறையாக முழுமையான இதயத்தோடு, உள்ளார்ந்த தேடலோடு, முழுமையான ஆற்றலோடு தன் இதயத்திலும் தன் உதிரத்திலும் தாங்கி உன்னதமான உறவாக வாழ்ந்தவர் அன்னை கன்னி மரியா. எனவே தன்னுடைய தாயை இந்த அகில உலகம் முழுவதற்குமான இயேசு உண்மையான உறவினருடைய அடையாளமாக கொடுக்கின்றார். இந்த உறவுதான் கடைசி வரை நீடித்த நிலைத்த கடவுளின் வல்லமை மிக்க உறவாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றார் இயேசு. காரணம், கடவுளுடைய குடும்பம் அல்லது கடவுளின் உறவு என்பது 5 விதமான நிலைகளை சார்ந்திருக்கிறது. ஏற்பது, சிந்திப்பது, தியானிப்பது, தியாகம் செய்வது, திருவுள்ளப்படி நடப்பது. இதை அத்துணையுமே அன்னை கன்னி மரியா இறை வார்த்தையின் அன்னையாக ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில் ஏற்றார். அன்னை மரியா ஏற்றுக்கொண்டார் அழைப்பினை. அன்னை மரியா சிந்தித்தார் இதை எத்தகையதென்று. அன்னை மரியா முழுமையாக தியானித்தாள், உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல அன்னை தன் திருமகனுக்காக, தன் அழைப்புக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். கடைசியாக இறைவனின் திருவுள்ளப்படி நடக்கின்றவராக இருந்தார் என்றால், இவரை விட சிறந்த உதாரணம் இந்த உறவுக்கு இருக்காது என்பதை தான் இயேசு உண்மையான உறவாக, அந்த உறவினுடைய தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு எது நமக்கு தேவை அன்புக்குரியவர்களே? நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய முழுமையான உறவாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், கடவுளின் குடும்பத்தில் நாமும் ஒருவராக இணைக்கப்பட வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது போல, என் அன்பிற்குரிய இறை மக்களே என்று கடவுள் ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேர்ந்தெடுத்து அந்த கடவுளின் குடும்பத்திலே இணைக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவேதான் திருமுழுக்கின் வழியாக நாம் பார்க்கிறோம், நாம் கடவுளின் பிள்ளையாகவும் இந்த திரு அவையினுடைய உறுப்பினராகவும் மாறுகிறோம் என்று சொன்னால் நாம் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை உறக்க சொல்லுகிறது. இரண்டாவதாக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். என் திட்டம்தான், என்னை சார்ந்தவரின் திட்டம்தான் அல்லது என் குடும்பத்தின் திட்டம்தான் என்று சொல்லி நாம் அடுக்கடுக்காக போவதை விட அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவரின் திட்டமே எனக்கு தேவை என்று சொல்லுகின்ற மனப்பக்குவம் தான் இன்றைய நாளில் நமக்கு அவசியம். மூன்றாவதாக பார்க்கிறோம், உயர்ந்த முன்னுரிமையை நாம் வழங்க வேண்டும். இந்த உயர்ந்த முன்னுரிமை என்பது ஆண்டவர் இயேசுவிடத்துல அன்னை மரியா காட்டியது, தந்தையாம் இறைவனிடத்துல அன்னை மரியா காட்டியது, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டது. இந்த ஒரு முகவரியும் முன்னுரையும் தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது. ஆக உண்மையான உறவின் அடையாளமாக அன்னை மரியாவை போல நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்று அன்னை மரியாவை போல கடவுளின் குடும்பத்தில் ஒருவராக மாறுவோம். கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அப்பொழுது நாளும் பொழுதும் அவரின் உறவாய் என்றும் நம்முடைய வாழ்வு அமையும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.